Group 4 Model 1 2008. வேலியே பயிரை மேய்வது போல இவ்வுரையால் விளக்கப்பெறும் பொருளை அறிக. மீறுதல். இடியோசை கேட்ட நாகம் போல் இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருளை அறிக. அச்சம். அத்தி பூத்தாற் போல இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருளை அறிக. அருமை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருளை அறிக. தெள்ளத் தெளிவாக தெளிதல். பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல புகழ். பின்வரும் தொடரில் அமைந்த மோனை எழுதுக. அங்கொன்றும் இங்கொன்றும் முன்னர் தோன்றி அடுத்த நொடி வான் நிறையும் விண்மீன் கூட்டம். அங்கொன்றும் அடுத்த நொடி இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எளிதரங்கம். சீர்மோனை அறிக. இமய இளமென் முனிவர் அரக்கியர் முறையின் நீங்கினால் இனி அவன் தனலாத் யாரும் இல்லையால் சீரெதுகை தேர்க. முனியவர் இனி அவள். பின்வரும் தொடரில் அமைந்த எதுகை மண் தேய்த்த புகழினல் பதிமுக மடவாதம் பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து. மண் தேய்த்த பண் தேய்த்த அலைப்பட்ட மனதிற்கு அமைதிக்கு வழியாம். மலையுச்சி ஒளியன்ன மறைவற்ற மொழியாம். இதிலுள்ள இயல்பு தொடையை எழுதுக. வழியாம் மொழியாம். குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார். இது எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். அவன் இதை செய்ய வேண்டும். இது எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். அறம் செய்ய விரும்பு. வாக்கியத்தின் வகை அறிக. கட்டளை வாக்கியம். என்ன பெரியாரின் பொதுநலத் தொண்டு. வாக்கியத்தின் வகை அறிக. உணர்ச்சி வாக்கியம். வெறுஞ்சமையலும் தையலுந்தானா மணக்கலை. உணர்ச்சி வாக்கியம். சீனிவாசன் தங்கம் வாங்கினான். வாக்கிய அமைப்பு கூட்டுக. தன்வினை. தங்கை நடனம் ஆட்டுவித்தாள். வாக்கிய அமைப்பு கூட்டுக. பிறவினை. செயப்பாட்டு வினையை கண்டறிக. பாடம் மாணவனால் படிக்கப்பட்டது. தன்வினை சொல்லை கண்டறிக. இளங்கோடிகள் நூல் செய்தார். செய்வினை தொடர். தமிழாசிரியர் தமிழ் கற்பித்தார். தமிழ். வாழ்தல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். வாழ்தல் தொழிற்பெயர். மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். மாநகர் உரிச்சொல் தொடர். காய்சினம் வினைத்தொகை. சுனைகளும் புனல்களும் என்பதன் எண்ணும்மை. சுனைகளும் புனல்களும் எண்ணும்மை. வேண்டா குப்பை என்பதன் இலக்கண குறிப்பு வேண்டா குப்பை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். இயற்கையை சார்ந்தே மனம் இயங்குகிறது. மனம் எதை சார்ந்து இயங்குகிறது? விடைக்கேற்ற வினா. மனிதர் மனோபாவம் வானை போல் விரிவடைய வேண்டும். மனிதர் மனோபாவம் எதை போல விரிய வேண்டும்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நற்றினை எந்த வகை வாக்கியம்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். வள்ளத்தோள் பாடலை மொழிபெயர்த்தவன் துறைவன். வள்ளத்தோள் பாடலை மொழிபெயர்த்தவர் யார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். திரிகடுகம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார்? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகுக. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர். எழிலன் எல்லாரிடமும் விருப்பு வெறுப்பின்றி பேசுவான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. நீரே அருளுக என்றியம்பியார் அடிகள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி. பொன்னன் பெயர் சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். கோவை பெயர் சொல்லின் வகை அறிக. இடப்பெயர். பங்குனி பெயர் சொல்லின் வகை அறிக. காலப்பெயர். கால் பெயர் சொல்லின் வகை அறிக. சினைப்பெயர்.
செவ்வகம் பெயர் சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். உன் என்னும் வேர் சொல்லை வினைமுற்றுக எழுதுக. உண்டான். செல் என்னும் வேர் சொல்லை வினையெச்சம் ஆக்குக. சென்று. தின் என்பதன் வினையாளனின் பெயரை குறிக்க. தின்பவன். நடி என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை அறிக. நடித்தல். அல என்னும் வேர் சொல்லின் வினையெச்சம் அறிக. அளந்து. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தங்கம், திங்கள், தூண்டில், தேர், தோப்பு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பெருமை, பேரரசு, பொறுமை, போற்று. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சங்கு, சாட்டை, சிவப்பு, சீப்பு, சோறு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அனல், ஆபரணம், இன்பம், உயிர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வாணிபம், இடையன், உழவன், ஊதியம். தே என்னும் ஓர் எழுத்தொரு மொழியின் பொருளை காண்க. தெய்வம். பூ என்னும் ஓர் எழுத்தொரு மொழியை பொருளை காண்க. மலர். மா என்னும் ஓரெழுத்தொரு மொழியின் பொருளை காண்க. விலங்கு. மீ என்னும் மா விலங்கு. பூ மலர். தெய்வம். தே தெய்வம். மீ என்னும் ஓரெழுத்தொரு மொழியின் பொருளை காண்க. மேன்மை. பி என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருளை காண்க. மலர். துவங்கினான் எனும் சொல்லின் வேர்ச்சொல் அறிக. துவங்கு. பயின்றான் எனும் வேர்ச்சொல் அறிக. பயில். சொல்லுவேன் எனும் சொல்லின் வேர்ச்சொல் அறிக. சொல். கண்டான் எனும் சொல்லின் வேர்ச்சொல் அறிக. கான். கண்டான் கான் வேர்ச்சொல். வந்தான் வா வேர்ச்சொல். மிசில் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு ஏவுகணை. வாஷிங் மிஷின் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான சொல் சலவை இயந்திரம். டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆங்கிலச் சொல்லு போக்குவரத்து கழகம். வில்லேஜுக்கு இணையான தமிழ்ச்சொல் கிராமம். பஜார் இணையான தமிழ்ச்சொல் தருக. கடைத்தெரு. ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை தீர்க. குளிர்ச்சி வேலை. பனி பனி குளிர்ச்சி பனி குளிர்ச்சி பனி வேலை. திரை திரை. அலை கப்பம். திரை அலை. திரை கப்பம். இரும்பு இரும்பு. இரும்பு உலோகம். இரும்பு புதர். பொறி பொறி. நெல் பொறி இயந்திரம். நெல் பொறி பொறி நெல் பொறி பொறி இயந்திரம். இரத்தல் இரத்தல். இரத்தல் இரத்தல். சாதல் யாசித்தல். பொருந்தா சொல்லை கண்டறிக. பாப்பா பாட்டு. பொருந்தா சொல்லை கண்டறிக. கார்காலம். பிற இனம். பொருந்தா சொல்லை கண்டறிக. இரத்தல் இரத்தல். சாதல் யாசித்தல். பொருந்தா சொல்லை கண்டுகிற. பாப்பா பாட்டு. பொருந்தா சொல்லை கண்டறிக. கார்காலம். பொருந்தா சொல்லை கண்டறிக. பிற இனம். பொருந்தா சொல்லை கண்டறிக. மும்பை. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓட்டம். சந்திப்பிழை இல்லாத தொடரை தீர்க. கல்வி செல்வத்தை போற்றாதவர் இலர். நாடக கலைஞர் நாட்டுப்பற்றை வளர்த்தனர். மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடு. சிங்கக்குருளை. வழுவுச் சொற்களை நீக்கிய தொடரை தேர்தல். நஞ்சையும் புஞ்சையுமா. 4 காணி. பிறமொழிச் சொற்களை நீக்குக. குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வா. எங்கையர் பிரித்தெழுது. எம் கையர். கல்லணை பிரித்தெழுது. கல் கூட்டல் அலை. ஒட்டல் அரிது. ஒட்டல் கூட்டல் அரிது. சின்னதொரு பிரித்தெழுது. சின்னது கூட்டல் ஒரு. செந்தாமரை பிரித்தெழுது. செம்மை கூட்டல் தாமரை. துன்பம் என்பதற்கு எதிராக சொல் தருக. இன்பம்.
துன்பம் என்பதற்கு எதிரான சொல் தருக. இன்பம். அல் என்பதன் எதிர்ச்சொல் பகல். அல் என்பதன் எதிர்ச்சொல் பகல். இனியது என்பதன் எதிர்ச்சொல் இன்னாதது. வளருதல் என்பதன் எதிர்ச்சொல் தேய்த்தல். வளருதல் தேய்த்தல். திண்மை என்பதன் எதிர்ச்சொல் மென்மை. பொறுத்துக. யாக்கை உடல். மோகம் ஆசை. வைகை விடியல். வேழம் யானை. தன் குளிர். களி மகிழ்ச்சி. வீறு வேகம். கார் கருமை. பொறுத்துக. படி நிலம். பொலம் அழகு. பல்லவம் தளிர். படர் துயர். பொறுத்துக. திருவாசகம் மாணிக்கவாசகர். திருப்பாவை ஆண்டாள். திருப்புகழ் அருணகிரிநாதர். திருப்புகழ் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி. திருவாசகம் மாணிக்கவாசகர். திருப்பாவை ஆண்டாள். திருப்புகழ் அருணகிரிநாதர். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். திருப்புகழ் அருணகிரிநாதர். குற்றால குறவஞ்சி. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். குமரகுருபரர். குற்றால குறவஞ்சி. திரிகுடராசப்ப கவிராயர். கம்ப ராமாயணம். கம்பர். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இளங்கோடிகள். சிலப்பதிகாரம் இளங்கோடிகள். தமிழ்த்தென்றல் என்ற அடைமொழியால் குறிக்கப்படுபவர் திருவிக. முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். ராமகாதை அடைமொழியால் குறிக்கும் நூல் கம்பராமாயணம். உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள் தொடரால் குறிக்கப்பெறும் நூல் சிலப்பதிகாரம். தமிழ் மறை என குறிக்கப்படும் நூல் திருக்குறள். இரு எண்களின் விகிதம் 5:8. அவற்றின் கூடுதல் 39 எனில் அந்த எண்கள் யாவை? 15.24. ஒரு எண் மற்றும் அதனுடைய பெருக்கல் தலைகீழி ஆகியவற்றின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண்ணை கண்டுபிடி. 8. ABCDFGHB ABEF மற்றும் ACECGHK. A-B வெட்டு C காண்க. D 5:2 ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட சமன்பாட்டை காண்க. x² - a7x + 10 = 0. பின்வரும் அசமன்பாட்டை நிறைவு செய்யாத பள்ளி எது? x - 2y > 3:1. 3,1. சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது. அதில் ஒற்றை எண் கிடைக்க நிகழ்தகவு யாது? 1/2. பின்வரும் தொடரின் கூட்டுப்பலன் காண்க. 17 + 19 + 21 + 30 உறுப்புகள் வரை 1380. ஒரு உள்ளீடற்ற உருளையின் வெளி ஆரம் r உள்ளாரம் r எனில் அடிப்பக்க பரப்பு r² - r². ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்கள் சமம் எனில் அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். பின்வரும் பின்னங்களின் பெரிய பின்னம் எது? 3/5. தமிழ்நாட்டில் ஆர்ட்டீசியன் நீரூற்றுகள் காணப்படும் ஆற்று பள்ளத்தாக்கு வெள்ளாறு. மக்கள் தொகை புள்ளி விவரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது? 10 ஆண்டுகள். வெள்ளை யானைகளின் நாடு தாய்லாந்து.
ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமை அலுவலகம் இருப்பது மணிலா. மக்கள் தொகை மிக அடர்த்தியான மாநிலம் மேற்கு வங்காளம். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மிக கல்வி அறிவுள்ள யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு. செய்தித்தாள்கள் எந்த அரசின் கட்டுப்பாட்டில் வரும்? மத்திய மாநில அரசு. அஷ்டாங்க ஹிருதயம் என்ற நூலை இயற்றியவர் யார்? வாக்பாதர். தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யார்? தமிழக கவர்னர். தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் தமிழக கவர்னர். அஷ்டாங்க ஹிருதயம் என்ற நூலை இயற்றியவர் வாக்பதர். 2004 ஏற்பட்ட சுனாமியால் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா. குழியாடியின் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தூரம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். தீயணைக்கும் பொருளாக பயன்படும் அது எது? கார்பன் டை ஆக்சைடு. 2004 2005ஆம் ஆண்டில் பெட்ரோலியத்துறை கேபினெட் அமைச்சர் மணிசங்கர் ஐயர். இந்திய அரசு எந்த இடத்தில் இந்திய கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் கோழிப்பண்ணை ஆராய்ச்சி பிரிவை நிறுவியது? இஜத் நகர். பூமியில் உள்ள ஓசோன் படலம் எவ்வாறு உயிரினங்களுக்கு உதவுகிறது? புற ஊதா கதிர்களை கட்டுப்படுத்துகிறது. பெர்மிடெக் என்னும் வார்த்தையை உருவாக்கியவர் முனைவர் சுல்தான் இஸ்மாயில். போலியோ வைரஸ் உடலில் நுழையும் வழி சுகாதாரமற்ற உணவு ஊற்ற மற்றும் நீரினால். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? நாகாலாந்து கோஹிமா. பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் கல்கி. பொன்னியின் செல்வன் கல்கி. எந்த ஆண்டு முஸ்லீம் லீக் நிறுவப்பட்டது? 2006. கிபி 2005 வங்க பிரிவினைக்கு காரணமாக இருந்த அரசு பிரதிநிதி கர்சன் பிரபு. 2029 லாகூர் காங்கிரஸ் மாநாடு யார் தலைமையில் கூடியது? நேருஜி. வந்தே மாதரம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் ஆனந்த மடம். அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் காந்திஜி. இந்தியா சுதந்திரமடைந்த போது இங்கிலாந்தின் பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? அட்லி. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கவனிக்கவும். மவுண்ட்பேட்டன் பிரபு சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர். ராஜகோபாலாச்சாரி சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர். ராஜகோபாலாச்சாரி சுதந்திர இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநர். மூன்றும் சரி. 1, 2 மற்றும் 3 சரியானவை. வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டி.இ. ஆஷ். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு சேரன்மா தேவியின் ஒரு குருகுலத்தை ஆரம்பித்தவர் யார்? வி.வி.எஸ். ஐயர். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வர குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது? 356வது சரத்து. சுதந்திர உரிமையை உறுதிப்படுத்துவது 6 உரிமைகள். போர் பிரகடனம் செய்ய அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். ஒரு மாநிலத்தில் யாருடைய கையொப்பம் பெற்றால்தான் மசோதா சட்டம் ஆகும்? ஆளுநர். சட்டம் இல்லையேல் சுதந்திரம் இல்லை. யார் கூறியது? லாக்.
சட்டம் இல்லையேல் சுதந்திரம் இல்லை யார் கூறியது? லாக். இந்தியாவின் பஞ்சாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1959. இந்திய ஜனாதிபதி என்பவர் அரசின் தலைவர். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் கடைசி நிறுவனமானது கிராமத்து பஞ்சாயத்து. இந்தியாவின் தலைநகரமாக விளங்கும் யூனியன் பிரதேசம் நியூ டெல்லி. ஒவ்வொரு மாவட்ட பஞ்சாயத்தும் எத்தனை தலைவரை கொண்டுள்ளது? 1. சர்க்கரை தொழிற்சாலை என்பது முழுவதுமாக விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை. 2005 மகசேசே விருது பெற்றவர் டாக்டர் சாந்தா. 2008 இந்தியாவின் நிதி அமைச்சர் பி. சிதம்பரம். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம் 2008 இந்தியாவின் நிதி அமைச்சர் சிதம்பரம். 2005 மகசேசே விருது பெற்றவர் டாக்டர் சாந்தா. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. இந்தியாவின் இயற்கை துறைமுகம் மும்பை. இயற்கை துறைமுகம் மும்பை. பேராசிரியர் தாவே அவர்களின் தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்ட புதிய கல்விக் கொள்கை குறைந்தபட்ச கற்றல். இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தும்பா. ISRO 1968 ஐக்கிய நாடுகள் சபைக்காக அர்ப்பணித்த ஏவுதளம் அமைந்த இடம் தும்பா. இந்தியாவின் முதலில் துவக்கப்பட்ட ரயில் பாதை பாம்பே டு தானே. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் ஏற்காடு நகரம் எந்த மலையில் அமைந்துள்ளது? செல்வராயன் மலை. ஏற்காடு எந்த மலையில் உள்ளது? சேர்வராயன் மலை. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் 3வது இடத்தை வகிக்கிறது. தமிழ்நாடு 8°5' வட அட்சரேகை முதல் அட்சரேகை வரையிலும் பரவி உள்ளது. 13°35. இந்தியாவின் காலநிலை எதனால் அதிக அளவிற்கு பாதிக்கப்படுகின்றது? பருவக்காற்று. புவி தன்னைத்தானே சுழலுவதால் ஏற்படுவது பகல் மற்றும் இரவு. கீழ்கண்ட எது சரியாக பொருந்தியுள்ளது? ரப்பர். கேரளா. கீழ்கண்ட துறைமுகங்களிலும் எது இந்தியாவில் கிழக்கு கடற்கரை அமையவில்லை? கான்ஸ்ட்லா. முதல் 5 ஆண்டு திட்டத்தில் முன்னுரிமை கொடுக்கப்பட்ட துறை விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனம். ஒரே மாதிரியான புவியியல் காரணிகள் கொண்ட பகுதி வட்டாரம். இந்தியாவில் காடு ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? டெராடூன். காடு ஆராய்ச்சி நிலையம் டெராடூன். ஒரே மாதிரியான புவியியல் காரணிகளை கொண்ட பகுதி வட்டாரம். ஹரப்பா நாகரிகம் வளர்ச்சியுற்ற காலம். கிமு 3250 கிமு 2750. மகாயான புத்த மதம் தோன்றிய காலம் கனிஷ்கர். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டில்லியில் இருந்து மாற்றிய இடம் தேவகிரி. வில்லியம் ஆக்கின்ஸ் வருகை தந்த முகலாய பேரரசின் அவை எது? ஜஹாங்கீர். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஒழுங்குமுறை சட்டம் 1773. தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்ட தலைவர் டாக்டர் அம்பேத்கர். இந்தியாவின் முதல் வைஸ்ராய் கானிங் பிரபு. மத்த விலாச பிரகடனம் என்ற நூலை எழுதியவர் 1ஆம் மகேந்திரவர்மன். சிவகாசியின் சபதம் என்ற புகழ்பெற்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் கல்கி. மத்த விலாச பிரகடனம் என்ற நூலை எழுதியவர் 1ஆம் மகேந்திரவர்மன். இந்தியாவின் முதல் வைஸ்ராய் கானிங் பிரபு. இந்தியாவின் சபதம் என்னும் புகழ்பெற்றவரான கல்கி. பண்டைய சோழர்களின் தலைநகரம் காவிரிப்பூம்பட்டினம். நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்கள் எது? லெகுமினஸ் தாவரம். நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்கள் தன் வேர்களில் காணப்படுகிறது. லெகுமினஸ் தாவரம்.
சாண எரிவாயில் உள்ள தாவரம் மீத்தேன். புளோயம் திசு சார்ந்தவற்றின் பொருந்தாவற்றை கண்டறிய. மரநார்கள். ஸ்பைரோகைராவில் நடைபெறும் பாலின இனப்பெருக்கம் என்பது துண்டாதல் இனப்பெருக்கம். ஸ்பைரோகைரா பாலின இனப்பெருக்கம் என்பது துண்டாதல். நெல்லி காணப்படும் வேர் தொகுப்பு சல்லிவேர் தொகுப்பு. மலேரியா காய்ச்சல் எதனால் உண்டாகிறது? பிளாஸ்மோடியம். மலேரியா காய்ச்சல் பிளாஸ்மோடியம். நமது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் காணப்படும் தனிமம் இரும்பு. குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன் டால்பின். குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன் டால்பின். இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹார்வி. ஆர்னித்தாலஜி எனப்படுவது பறவைகள் பற்றியது. கிலோவாட் மின் அடுப்பு ஒன்று 6 மணி நேரம் பயன்படுத்தும் போது செலவாகும் மின்னாற்றலின் மதிப்பு 18 அலகுகள். பின்வருவனவற்றுள் முதன்மை நிறங்கள் யாவை? சிவப்பு, பச்சை மற்றும் நீலம். நீல விரிவெண் மற்றும் பரும விரிவெண் AY. Y = 3A. இதயம் செயல்படும் திறனை கண்டறிய பயன்படும் ரேடியோ ஐசோடோப் Na-24. கரைசலில் உள்ள வைரஸ்களை மிகைவேக மைய விலக்கி மூலம் செறிவூட்ட தேவையான வேகம் 5×10⁵ RPM. உலோகங்கள் நேர்மின் சுமை அயனியை உருவாக்கும், ஏனெனில் எலக்ட்ரான்களை கொடுக்கிறது. பாரிஸ் சாந்துவின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை தெரிவு செய். CaSO4/H2O 1/2H2O. துருப்பிடிக்காத எஃகின் உலோக கலவை யாது? துருப்பிடிக்காத எஃகின் உலோக கலவை இரும்பு, நிக்கல், குரோமியம். பொதுவாக உலோக ஆக்சைடுகள் பெற்றுள்ள பண்பு காரத்தன்மை. உலோக ஆக்சைடு பெற்றுள்ள பண்பு காரத்தன்மை. வடித்து பிரித்த ஆல்கஹால் என்பது 95.6% எதனால் மற்றும் 44% நீர். வடித்து பிரித்த ஆல்கஹால் என்பது 95.6% எத்தனால் மற்றும் 4.4% நீர்.